பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெல்கம் டு மை சேனல். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 வாசிக்கிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரம் ஆவியும் தேவனுக்கு உடையவைகளாயிருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். எல்லாருடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் தேவன் மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆம், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது என்று நீதிமொழிகள் 20 அதிகாரம் 27 வாசிக்கிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் பேசுகிற வார்த்தைகளாலும் செயல்களாலும் உங்கள் ஆத்மா சோர்ந்து போய்விட்டதா? கவலைப்படாதீர்கள். சோர்வு என்பது நம்முடைய ஆவிக்குரிய நிலையை பின்தங்க செய்யும் முதல் நிலையாகும். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. அந்த நிலையை நாம் தேவனுடைய உதவியுடன் மேற்கொண்டு ஜெயிப்பது மிகவும் அவசியம். முதலாவது, நம்மை குறித்து வீணாக பேசுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்களுடைய ஆத்மாவும் சரீரமும் கூட கர்த்தருடையதாக இருக்கிறதல்லவா? எந்த காரணத்திற்காகவும் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிற நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் சோர்வுக்கு உட்படுத்தக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். அவர் நம்மிடம் ஒப்படைத்த நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் அவர் வருமளவும் பரிசுத்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காத்துக்கொள்வோம். இந்த வீடியோவை பார்த்து ஒரு ஆத்மாவாவது தேற்றப்படும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவே, எல்லாருடைய ஆத்மாவையும் சரீரங்களையும் உம்முடைய வருகை வரை காத்து ரட்சியும். ஆமேன். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.